ருசிச்சு பாரு ருசிச்சு பாரு கிசா சா சா சக்தி மசாலா சக்தி மசாலா. சம டேஸ்மால இப்போ நாம் அறிமுகப்படுத்த போகிற கடை ஸ்ரீவில்லிபுத்தூரில் புகழ்பெற்ற ஹோட்டல் கதிரவன். 1901 இந்த பகுதியில் இந்த கடை இருந்துட்டு இருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர்னா கோயில் கோபுரம், பால்கோவா இதெல்லாம் தாண்டி அடுத்து புகழ்பெற்று இருக்கிற ஒரே விஷயம் ஹோட்டல் கதிரவன். காலையில் 7 மணிலேருந்து இரவு 9:30 மணி வரைக்கும் பரபரப்பாக களை கட்டும் ஹோட்டல் கதிரவனில் காலை 7லேருந்து 11 மணி வரைக்கும் எல்லா வகையான டிஃபன் ஐட்டமும் கிடைக்குது. 12:30லேருந்து 3:30 மணி வரைக்கும் ஹோட்டல் கதிரவனுக்கே சிறப்பான சாப்பாடு வகை கிடைக்குது. மாலை 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் பஜ்ஜி, போண்டா போன்ற பொரித்த டிஃபன் வகைகள் கிடைக்குது. இரவு 5 மணிக்கு மேலே தோசை, சப்பாத்தி போன்ற டிஃபன் ஐட்டங்களும் கிடைக்குது. இங்கே கிடைக்கிற எல்லா உணவும் உங்களுக்கு பரிமாறுறதுக்கு முன்னாடி எடை போட்டு தான் பரிமாறப்படுதுங்கிறது தான் ஹோட்டல் கதிரவனோட சிறப்பம்சம். பொதுவாக ஒரு கடையில் ஏதாவது சாப்பிட்டோம்னா ஓனர்கிட்ட போய் உப்பு கொஞ்சம் கூட இருக்குது, இந்த சட்னி கெட்டு போச்சு, இப்படி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த கடையில் ஓனரே சமைச்சதுக்கப்புறம் அவர் டேஸ்ட் பார்த்ததுக்கு அப்புறமா தான் லைனில் பரிமாற வருது. ஹோட்டல் கதிரவனோட லஞ்ச் ஐட்டத்தில் துவையல், பொரியல், கூட்டு, மோர் மிளகாய், ஊறுகாய், அப்பளம், இந்த சைட் டிஷ்ஷுகளோட சாம்பார், ரசம், மோர், அதோட தென் பகுதிகளுக்கே சிறப்பான ஒரு அருமையான வத்த குழம்பும் கிடைக்கும். தயிர், ஸ்வீட்டு இதெல்லாம் எதிர்பார்க்குறவங்க எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்கிக்கலாம். ஒரு நாளைக்கு குறைந்தது 400 பேர் ஹோட்டல் கதிரவனுக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்றது தான் சிறப்பம்சம். தென்காசி பகுதியிலேருந்து மதுரைக்கு போகிறவங்களோ இல்லை மதுரையிலேருந்து கேரளாவுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் வழியாக போகிறவங்களோ கண்டிப்பாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் நின்று ஹோட்டல் கதிரவனில் சாப்பிட்டு போகிறாங்கன்றது தான் உண்மை. நீங்களும் இந்த பகுதியில் பயணம் செஞ்சீங்கன்னா மறந்துடாதீங்க, கண்டிப்பாக சுவைச்சு பார்க்கணும். ஹோட்டல் கதிரவன் ஸ்ரீவில்லிபுத்தூர் செம டேஸ்ட்மா.